நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பற்பல தடைகளின் மத்தியிலும் சுவாமி எங்களை நீர் பெண்களாய் கூட்டி வந்திருக்கிற தயவுக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் கூட சுவாமி உடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் உடைய வசனங்களை தியானிக்கிறதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வர முடியாத மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த வாரத்திலிருந்து அவர்களும் ரெகுலரா வந்து விட நீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் நாங்க ஆண்டவரே இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. நீர் தாமே எங்களோடு கூட இடைப்படும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்க அந்த வசனங்களை தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர் என்பதை நாங்க கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒரு நோக்கத்தோடு நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகிறீர், ஆழமாய் கற்றுத் தருகிறீர். அதன் மூலமாக ஆண்டவரே நாங்களும் எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்தியுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். புதுசா வந்திருக்கிற ஆண்டிக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். வாங்க, சந்தோஷமா இருக்கு, தொடர்ந்து வாங்க. நாம இப்ப 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் தான் பார்த்திருக்கோம். சோ நம்ம 2ஆம் வசனத்துல இருந்து இந்த நாளில நாம பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் தெரியுதா? சரி. இதுதான் சர்ச், கொரிந்துல இருந்த சர்ச். அது எப்படி அங்க பவுல் அவருடைய 2ஆம் ஒரு பிரயாணத்தின் முடிவுல அந்த பகுதிக்கு போனாரு. 1.5 வருஷம் அங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டாரு. அப்புறம் தான் அவர் இந்த கடிதங்களை எழுதினாரு. அதையெல்லாம் எபேசு நகரத்திலிருந்து தான் எழுதினாரு. கொரிந்திலிருந்து அவர் எழுதல. எபேசு நகரத்துக்கு அங்கிருந்து தான் அந்த கடிதத்தை எழுதினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த சபை குறித்து அவருக்கு அதிக பாரம். இந்த சபையை அவர் உருவாக்கின சபை. ஆனா அந்த சபையில இருந்த மக்கள்லாம் அதிக பிரச்சனைக்கு உட்பட்டவர்களா இருந்தாங்க. அதை பற்றியெல்லாம் அவர் அறிந்து அதற்காக அவர் கடிதம் எழுதினார். அவர் எழுதும்போது 4 கடிதங்களை எழுதியிருந்தார். நமக்கு வேதத்துல 2 கடிதம் தான் இருக்கு. ஆனா பொதுவா அவர் 4 கடிதங்களை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல முதல் கடிதம் அவர் அனுப்பியிருந்தார். முதலே அனுப்பியிருந்தாரு. ஆனா அத தொலைந்து போய்விட்டதாக அறிகிறோம். அடுத்ததா எழுதினது இப்ப நம்ம பைபிள்ல இருக்கிற முதல் 1 கொரிந்தியர் என்பது அவர் எழுதின 2ஆம் கடிதம். அடுத்து 2 கொரிந்தியர் என்பது 2ஆம் 3ஆம் கடிதங்களை சேர்த்து வைத்து அது 2, 3 என்று எழுதியிருக்கிறார். அந்த 2ஆம் கடிதங்கள்லாம் ரொம்ப கண்ணீரோடு அவர் அதை எழுதினதாக நாம் அறிந்து கொள்கிறோம். 4ஆவதா சொல்லப்படுகிற அந்த 3ஆவது எபிசல்ங்கிறது அவர் எழுதல. இவர் பவுலே எழுதல. அது வேற ஒருவர், அதாவது ஒருவேளை அந்த சொஸ்தனேங்கிறவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ பவுல் எழுதினது இந்த 1ஆம் 2ஆம் நிருபம். ஆனா அதற்கு முன்பாக ஒரு நிருபம் தொலைந்து விட்டது. இந்த 2ஆம் நிருபமும் 2ம் 3ம் சேர்ந்தது. சோ மொத்தமா 4 கடிதம் அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இப்ப 2வது வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கொரிந்துவிலே, அதாவது எந்த ஊர்ல இருந்து எழுதுறாருங்கிறத அவர் சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. இப்போ தேவனுடைய சபைன்னு சொன்னா அது யாரால ஆகப்பட்டிருக்கும், யார் அந்த சபையில உறுப்பினர்களா இருப்பார்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ரட்சிப்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனால கழுவப்பட்டு அந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தர் இவர்களை ரட்சிப்புக்குள்ளாக இவர்கள் வந்த உடனேயே, ரட்சிப்புனா என்ன? பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகள் ஆகிறதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது
அவர் உடனே நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு அவருடைய நீதியை தருகிறார். அவருடைய நீதி நமக்கு, ஏன்னா நம்முடைய நீதி கந்தை, அழுக்கு. ஆனா அவருடைய நீதி பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். அது நிமித்தமாய் நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அததான் அப்படியா இருக்கிற தேவனுடைய சபைக்கும். அடுத்த பகுதியில என்ன சொல்றாரு? எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற. இதுல காமன் ஃபேக்டர் என்ன? நாங்க அப்போஸ்தலர்கள், நீங்க சபையினர். ஆனா நாம இரண்டு பேரும் வணங்குகிற தொழுது கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. அதோடு கூட அவர் இன்னொரு காமா போட்டு சொல்றாரு, தொழுது கொள்ளுகிற, எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். அப்ப இது நம்மளையும் இன்க்ளூட் பண்ணுது. கொரிந்து சபையில் உள்ளவர்களுக்கு எழுதியிருந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கூட்டத்தார் அதுல எழுதியிருந்தாலும் அது நமக்கும் பொருந்தும் என்பதற்காக அவர் சொல்றாரு, எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப இந்த நிருபமே நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். சோ நாம அதனால்தான் ஒவ்வொரு இதுவும் படிக்கும்போது நாம அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த வசனங்கள்லாம் ஆவியானவரின் ஏவுதலினால் மனுஷர்கள் எழுதினது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சோ அது எழுதுகிற ஒரு நோக்கம் முக்காலத்துக்கும் பொருந்தும். அது எழுதின காலத்துக்கும் பொருந்தும், வருங்காலத்திற்கும் அது பொருந்தும். வருங்காலம் சொல்லும்போது இம்மீடியட் ஃபியூச்சர், அவங்களுக்கு வரக்கூடிய 10-15 வருஷத்துக்குள்ள நடைபெறக்கூடிய காலங்கள். அண்ட் டிஸ்டன்ட் ஃபியூச்சர், அதாவது வரக்கூடிய மிக நாட்களுக்கு பின்னால நடக்கக்கூடிய காரியங்கள். அப்படித்தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளோட பிரச்சனையும் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது, ஆனா வேதத்துல அதற்கு பதில் உண்டு. வேதம் அப்படியான ஒரு விசேஷமான புத்தகம். அதுல வெறும் மற்ற புத்தகங்கள்லாம் நமக்கு தகவல்களை தரும், ஆனா இந்த வேதம் நம்மை மறுரூபமாக்கும். ஆல் அதர் புக்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன், பட் பைபிள் கிவ்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதனால இந்த வேதத்தை நாம் கவனமாய் வாசிக்க வேண்டும். அதற்காகவே தான் நம்ம இப்போ காலை வேலைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் நமக்கு வாழ்த்துதல் சொல்றாரு. இது அவருடைய கடிதத்துல இருக்கக்கூடிய எல்லா கடிதங்களிலும் இந்த மாதிரி தான் அது அவர் ஸ்டைல். ஒரு லெட்டர் எழுதும் போது, இப்பெல்லாம் நம்ம லெட்டரே எழுதுறது இல்லை, ஆனா பவுல் காலத்துல எல்லாம் லெட்டர்ஸ் தான், நிருபங்களா இப்ப நிறைய சாப்டர்ஸா எழுதுறாங்க. அதுல எழுதும்போது முதல்ல அவர் எங்கிருந்து எழுதுறாரு, அவர் யாரு, யாருக்கு எழுதுறாரு, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துதல். அப்படிதான் எப்பவுமே அந்த கடிதம் இருக்கும். லெட்டர் எழுதி பழகினவங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம கூட அதே மாதிரி ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம். இப்பதான் லெட்டரே இல்லை. அவர் இப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. யாரா அந்த பொசிஷன்ல கரெக்டா வச்சு, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபைங்கிற வார்த்தை ஜூயிஷ் டேர்ம், சாரி, கிரேக்க வாழ்த்துதல். சமாதானம் என்பது யூத வாழ்த்துதல். யூதர்கள் ஒருத்தரை பார்த்தா ஷாலோம் ஷாலோம் சொல்வாங்க, அப்படின்னா சமாதானம். யூதர்களுக்குரிய வாழ்த்துதலும் கிரேக்கருக்குரிய வாழ்த்துதலையும் சேர்த்து அந்த கொரிந்து சபை மக்களுக்கு அவர் சொல்றாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டு குரூப் ஆஃப் பீப்புள் அங்க வாழ்ந்தாங்க. ஏன்னா கொரிந்து பட்டணம் மிகவும் செல்வ செழிப்பான பட்டணம். அதை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், இப்ப இந்த தீனால அதிகமாய் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துலதான் ஹாலிவுட் இருந்தாங்க, ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வீடை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பெரிய ஒரு செல்வ செழிப்பான இடத்துலதான் அதே போலத்தான் கொரிந்து பட்டணமும் அன்றைக்கு இருந்ததாம். அதுல எல்லா விதமான வியாபாரங்கள், எல்லா விதமான கேளிக்கைகள், எல்லா விதமான குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி எல்லா விதமான விளையாட்டுகள், மிலிட்ரி, பிசினஸ், இப்படி கொரிந்து பட்டணம் ஒரு சிறந்த பட்டணமாக அன்றைக்கு இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்துலதான் பவுல் இந்த மக்களுக்கு அவர் சொல்றாரு. முதலாவது கிருபையையும் அதற்கு பின்பாக சமாதானத்தையும் சொல்றாரு. ஏன்னு சொன்னா,
கிருபை இல்லாம சமாதானம் கிடைக்காது. கிருபையின் மூலமாக தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். நமக்கு அதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருடைய கிருபை இருந்தாதான் நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஸோ அதை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். இப்ப 4, 5, 6 வசனங்கள்ல என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. ஏன்னா ஊழியத்தை இவர் செஞ்சிருக்காரு, 1.5 வருஷம் அவங்களுக்கு செஞ்சிருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாட்சி ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஒருவேளை இது நம்மையே சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவின் அறிவு சாட்சி எல்லாம் நமக்கும் இருக்கு. நாம் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். நமக்கும் எல்லா உபதேசம் இருக்கு, எல்லா அறிவு இருக்கு. நல்ல இன்னும் மற்ற நற்கிரியைகளிலும் நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக. இதெல்லாம் எப்படி நமக்கு வந்தது? நம்முடைய பாரம்பரியமோ, நம்முடைய சபையோ, நம்முடைய ஐக்கியமோ கிடையாது. இல்ல நானே என்னுடைய சுய இது கிடையவே கிடையாது. நம்மளெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ஏன்னா நாம் அடிப்படையில நம்முடைய சுபாவம் சுயநலம் மிகுந்த சுபாவம், அன்பற்ற சுபாவம், மற்றவர்களை கரிசனை இல்லாத சுபாவம். இதுதான் நம்முடைய சுபாவம். ஆனா கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள வரும்போது, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது, அதுதான் டிரான்ஸ்பர்மேஷன். இவ்விதமாய் நாமே மாறிவிடுவோம். நாம் நம்மிடமிருந்து அந்த பழைய குணங்கள் எல்லாம் போய் நாம் புதிய மக்களாய் மாறணும். அப்படி மாறினாதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த மாற்றம் நம்மள இருக்காரு. நம்மை நாமே சோதித்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் சோதித்துக் கொள்ளணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சோதித்துக் கொள்ளணும். நான் இந்த சூழ்நிலையில நான் கிறிஸ்துவின் பிள்ளையாய் நடந்து கொள்கிறேனா? இதை நான் யோசிக்க வேண்டும். அப்படியாக இங்க இருக்கிறவர்களை அவர் சொல்றாரு, தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் ஒரு சபையை உருவாக்குற, ஒரு ஒரு ஐக்கியத்துல பிள்ளைகளை வழி நடத்துகிற ஒரு தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான். இந்த சந்தோஷம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் இப்படி சந்தோஷப்பட்டார். ஆனா அதே சமயத்துல எல்லாராலையும் கைவிடப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த ஒரு நிலைமைக்கு போனார். இந்த நிலைமை நமக்கும் நேரிடும். இதை நாம் எப்பொழுதுமே கிறிஸ்துவின் வாழ்க்கையோடே தான் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். பவுலும் அப்படிதான் செய்யறாரு. சோ அவர் என்ன சொல்றாரு, நீ அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த குடிந்த சபையில எல்லா விதமான அறிவும், அதுக்கு சொன்னார் இல்லையா, எல்லாவற்றிலும் தெரிந்தவர்களாய் நீங்க இருந்தா கூட உங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் இன்னும் நீங்க உங்களுடைய அந்த மாம்சீக செயல்ல இருந்து வெளிப்படாம இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாருன்னா, ஒரு வரம் தந்திருக்கிறாருன்னா, அது நீங்க எதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னா, மற்றவர்களே ஆண்டவருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, அவருடைய ராஜ்ய பணிக்காக நீங்க பயன்படுத்தணும். சுவிசேஷ பணியை நீங்க செய்யணும். ஏதாவது ஒரு விதத்துல நீங்க செய்யணும். எப்படிதான் செய்யணும்? நின்று மேடையில பிரசங்கித்தாதான் பிரசங்கம், சுவிசேஷ பணி கிடையாது. எந்த விதத்திலாவது நாம் அந்த பணியை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா அவருடைய அழைப்பு அப்படி, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் அப்படி, நமக்குன்னு வரங்கள் இருக்கு. இதையெல்லாம் நம்ம டிஸ்கவர் பண்ணாம சும்மா நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை ரொட்டீனா காலையில எந்திரிச்சா சமைச்சு சாப்பிட்டு ராத்திரி படுத்து தூங்கி வெந்ததை தின்று வெறுமனே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயசுல இருந்தாலும் சரி. வேதத்துல வயசே ஒரு குறைவு கிடையாது. எத்தனை வயசானவங்க ஆண்டவரால பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். பெண்கள் மிக வலிமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பெரிய காரியங்களை அவங்க மூலமா செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர். அப்படி நாம வைராக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும். நம்ம எந்த சூழ்நிலையில சொல்லிட்டு, இப்படிப்பட்ட எனக்கு வீட்டுக்காரர் இப்படி, என்னோட சூழ்நிலை இப்படி, நான் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆக அவங்க ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவர்களாகவே இருப்பார்கள். பரலோகத்துல அவர்களை பார்த்து கேட்பார், நீ என்ன எனக்கு செஞ்சன்னு கேட்பார்.
அதனால நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் ஞாபகத்தில வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே நாம பார்க்கிறோம், நமக்கு இந்த கொரிந்து சபையில அவருக்கு இருந்த ஒரே பாரம் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்க அதை சரியா பயன்படுத்தல. இன்னும் அவங்கள்ட்ட அந்த மாம்சீகம் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் அவருடைய பெரிய வருத்தம். இப்ப 7வது வசனத்துல அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கீங்க. ஆனா என்ன நம்பிக்கையில காத்திருக்கீங்க? ஆண்டவர் உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாரு? அதை பற்றியே அவங்க நினைக்காதபடிக்கு. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய சபை, நம்முடைய சமுதாயம், நம்முடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நல்லா ஆண்டவருக்குள்ள நம்ம பொறுத்தவரை பாவம் செய்யாம நல்ல பிள்ளைகளா நல்ல விதமா இருப்போம். ஆனா ஆண்டவரோட வருகைக்கும் காத்து கொண்டிருப்போம். ஆனா நமக்கு கொடுத்த வரங்களை, நமக்கு கொடுத்த அந்த அழைப்பை நாம் எவ்வளவு தூரம் கர்த்தருக்காய் பயன்படுத்துகிறோம். இப்ப நம்ம இடத்துல அவர் என்ன கேட்பாருன்னா, பாவம் செஞ்சியான்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு. அவர் நம்ம இடத்துல என்ன கேட்பாரு, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் உனக்கு பாடுற திறமை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? உனக்கு நான் எழுதுற திறமை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? உனக்கு நான் எல்லாரையும் கேதர் பண்ற நிறைய பேரை கூட்டி சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு உனக்கு திறமை கொடுத்தனே, நீ என்ன செய்த? இதைத்தான் ஆண்டவர் கேட்பார். சோ நாம அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்ம கிட்ட நிறைய திறமைகள் இருந்தும் அதை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்தாமல் போனால் அதெல்லாம் இருப்பது வீண். உலகத்துக்காக நம்ம அதையெல்லாம் பயன்படுத்திட்டு ஆண்டவருக்கு எதுவுமே நம்ம பயன்படுத்தலைன்னா அதெல்லாம் இருப்பது வீண். அதற்கெல்லாம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அடுத்த வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே. இப்போ இந்த நாளை பற்றி கொஞ்சம் நாம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாள், கர்த்தரின் நாள், அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு வேதத்துல நிறைய தீர்க்க தரிசனங்களா சொல்லப்பட்டிருக்கு. 2 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை உங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒருத்தர் யோவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இன்னொருத்தர் செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். வாசிக்கிறீங்களா? செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14-15. கர்த்தருடைய வாசிங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்த்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்று என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். போதும். தேங்க்யூ. அப்ப கர்த்தருடைய இருமா ஒரு நிமிஷம். கர்த்தருடைய நாள் என்பது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம அதுல வாசிக்கிறோம். மப்பும் மந்தாரமுமான நாள், உக்கிரத்தின் நாள், அழுகையின் நாள், இப்படி இருளும் பாதாளமும் இருக்கக்கூடிய நாளெல்லாம் சொல்லிப்பார். இதெல்லாம் யாருக்கு அப்படி இருக்கும்? இந்த நாள் இவ்விதமாய் யாருக்கு இருக்கும் என்றால், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, மனம் திரும்பாத, மன்னிப்பை பெறாத, இன்னும் தான் வாழ்கிற வாழ்க்கையே சரியான வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அன்றைய நாள் அப்படித்தான் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, உலகத்தாருக்கு டெஃபினட்டா அது வேற. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கே இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தல. அதனாலதான் சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் எப்படியாவது நம்ம ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்து விட வேண்டும். அது என்னவா இருந்தாலும் சரி, எப்படி தடைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போது நிச்சயமாக நமக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். நாம அவருடைய நாள்ல வெக்கமில்லாம நிக்க முடியும். அடுத்த வசனம் பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள்.
ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் இல்லை, உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. பாருங்க, அந்த விதமான ஒரு பயங்கரமான நாள்னு யோவேல் தீர்க்கதரிசியும் அதை இப்ப குறித்து சொல்லுகிறார். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி, வேற வேற காலகட்டத்துல இருந்தவங்களா இருந்தாலும் அவங்க தீர்க்க தரிசனங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இன்னும் மல்கியா சொல்லியிருக்காரு. அப்படி பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் இந்த வருகையை குறித்து, கர்த்தருடைய நாள் என்பதை குறித்து பேசியிருக்காரு. இங்க பவுலும் அதே சொல்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நாளுன்னு எல்லாரும் விஸ்தரித்திருக்கிறார். அதெல்லாம் உண்மை. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மை, அப்படியே நிறைவேறும். அந்த சூழ்நிலையில நீங்கள் யாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், ஆண்டவரையே தொழுது கொள்கிற மக்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்த. இயேசு கிறிஸ்து கிட்ட உன் வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் நம்மை காப்பாற்றுவார். நடுவுல நம்ம சறுக்கி விழுந்தா கூட கையை பிடிச்சு தூக்கி நிறுத்திடுவார். தேவைப்பட்டா ஒரு அடியை போடுவார். என்ன மாதிரி செஞ்சு நம்மை தூக்கி நிறுத்தி விடுவார். அதுதான் அவருடைய பெரிய பாதுகாப்பு. முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். யூதா 24 வசனத்தை வாசிங்க. யூதா புத்தகம் ஒரே அதிகாரம் தான். அதுல உள்ள உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வலுவாதபடி நம்மை காக்கிறவர். அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நம்மை நிற்கும்படி செய்கிறவர். முற்றுமுடிய நம்மை காக்கிறவர். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோமானால் நமக்கு அந்த பாதுகாப்பு உண்டு, நமக்கு அந்த நிச்சயம் உண்டு. ஏன்னா அவர் மாறாதவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் அவர் கையில கொடுத்த பொருளை அவர் வரும் நாள் வரைக்கும் காக்க வல்லமையுள்ள தேவன். இதை பவுல் நன்கு அறிந்திருந்தார். அதைத்தான் அவர் அங்கே சொல்லுகிறார். 9ஆம் வசனத்துல நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த கொரிந்து சபையை பார்க்கும்போது, இந்த கொரிந்து சபை இவ்வளவு பிரச்சனை உள்ள சபையா இருக்கு, இப்படி அவங்களுக்குள்ள டிவிஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் பாவம் எல்லாமே இருக்கே, இந்த சபையை பார்த்து இவர் இப்படி சொல்றாரே, அது எப்படி முடியும்? உன்னை ஸ்திரப்படுத்துவாருன்னு சொல்றாரேன்னா, இந்த மக்கள் மேல அவருடைய நம்பிக்கை இல்ல, அவர் நம்பிக்கை கர்த்தர் மேல. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமா இந்த மக்களை காப்பாற்றுவார். ஏன்னா இவங்க அவங்க வாழ்க்கைய கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால கர்த்தர் நிச்சயம் அவங்கள காப்பாற்றுவார். ஆனா ஒண்ணு, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறபடி திரும்பவுமாய் நாம அவரை சிலுவையில் அறையும்படி துணிகரமான ரட்சிப்புக்கு பாதிப்பு கொண்டு வருகிற பாவங்களை நம்ம செய்து அவரை மறுதளிப்போமானால், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், அவரையே சிலுவையில் அறைவோமானால், அப்போ நாம திரும்ப மனம் திரும்புவது கடினம் என்று சொல்லி நாம அதை எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆனா நாம யாரும் அப்படி இருக்க மாட்டோம். நாம கர்த்தரை ரிஜெக்ட் பண்றதுல, யார் கர்த்தரை ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த முடிவு. நாம கர்த்தர் சொல்லி கொடுக்கிற காட்டுகிற வழியில சில சமயம் போகிறதுக்கு தயங்குகிறோம். சில சமயம் நம்ம வழிகளை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம். அந்த சமயத்துல அவர் அப்பவே ஒரு சிச்சையை கொடுத்து நம்மை சரிப்படுத்திடுவார். நாம அவரிடத்துல திரும்பினோம்னா உடனே அவர் நம்மை தூக்கி விடுவார். சோ ஏன்னு சொன்னா கர்த்தர், காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நீங்க நம்மையவே நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது, நம்ம சபையவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம குடும்பத்திலேயே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நாம் அவரெல்லாம் கர்த்தர் இடத்துல கொண்டு போய் ஒப்பு கொடுத்துருந்தோம். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளது, அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அதுக்குதான் அவர் சொல்றாரு. நான் நினைக்கிறேன் போன வாரம் நான் வந்திருந்த மக்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன், ஏசு கிறிஸ்துன்னு இந்த 10 வருஷத்துல எத்தனை தடவை வருதுன்னு கேட்டிருந்தேன். பாத்தீங்களா நீங்க யாராவது? எழுதல. சொல்லான்னு நீங்க தொடங்கிட்டீங்க, சரி அப்புறம் சொல்லான்னு விட்டேன். சொல்லுங்க.
அது எட்டு முறை வருதுங்க. கரெக்ட். இன்னொன்னு வந்து இயேசுவுக்குள் இருக்கிறத அதை சேர்த்தனோம்னா 9. ஆமா, ஆங்கிலத்துல 11 முறை வருது. ஆங்கிலத்துல 11 முறை வருது, ஒவ்வொரு வசனத்திலும் வருது. சரி, அப்போ எவ்வளவு பவுல் எழுதுற கடிதத்துல இந்த 10 வசனத்துக்குள்ளேயே யார முக்கியப்படுத்துறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்துறார். எதுக்குனாலும் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். நாமும் நம்முடைய ஓட்டத்துல நாம இயேசு கிறிஸ்துவையே நோக்கினவர்களாய் ஓட வேண்டியபடி அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவையே நோக்கி நாம ஓடணும். அதுதான் நம்முடைய லக்கு. அவரை விட்டு கண்ணை எடுத்துட்டோமானா கீழே விழுந்துருவோம். பேதுருவோடு தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவரே, நானும் உங்களை மாதிரி கடல் மேல நடக்கணும்னு கேட்கிறாரு. பெரிய காரியத்தை கேட்டாரு. உடனே அவருக்கு செய்யின்னு சொல்லி சொன்னாரு. அவரும் நடந்தாரு, பேதுருவும் நடந்தாரு. அற்புதமான உலகத்துல இதுவரைக்கும் அதுக்கு முன்பால யாருமே கடல் மேல நடந்தது இல்லை. ஆனா அவர் நடந்தாரு. ஆனா அவர் பார்வை என்ன செஞ்சுட்டாரு? சொல்லுங்கம்மா. அவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசுவை நோக்காதபடிக்கு புயலை ஒரே நிமிஷம் கண்ணை திருப்பிட்டார். நாம இன்னைக்கு வாழ்க்கையில இதேதான். நமக்கு வர பிரச்சனைகளை நோக்கி பார்ப்போமானால் நமக்கு அமிழ்ந்து போவோம். அவரை போலதான் உள்ள போயிரும். சிங்க் டவுன், டீப் டவுன். ஏன்னா பிரச்சனை அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அழுத்துகிறதா இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு. அதனால எந்த பிரச்சனையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம தலைக்கு ஏற்றிக்க கூடாது. நம்முடைய ஆத்மாவை பாதிக்கிற விதமாக, விசுவாசத்தை பாதிக்கிற விதமாக, நம்முடைய ரட்சிப்பை பாதிக்கிற விதமாக எந்த பிரச்சனையுமே நம்ம தலையில எடுத்துக்கொள்ளக்கூடாது. வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனா அதை மேற்கொள்வது எப்படி? இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி கொண்டிருந்தோமானால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியும். அற்புதமான காரியங்கள். அது அவருக்கு லேசான காரியம். நீ வா அப்படி ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நடக்கிறாரு. So it is so easily possible with God. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரே நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு அவ்வளவு பாடுகளுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சார். பல போராட்டம் பண்ணாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை நச்சி நீ அதை செய் இதை செய்யு மன்னிப்பு கேளுன்னெல்லாம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இத்தனை பிரச்சனை மத்தியில தான் அவர் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்னு கண்டுபிடிச்சார். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்பேற்பட்ட வல்லவர் உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கு. அப்படின்னால நாம் அவர் கையில நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். பிரச்சனை வரும், ஆனா அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். சரி, 10ஆம் வசனத்தை என்னன்னு பாக்குறோம்னா, சகோதரரே, மறுபடியும் அவர் ஐக்கியத்தை பத்தி பேசுறாரு. ஏன்னா அந்த சபையில பிரிவினைகள் இருந்தது. அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லி. பாருங்க, அந்த முதல் செஞ்சுரியிலேயே, 1ஆம் நூற்றாண்டிலேயே அன்றைக்கே கிறிஸ்தவர்கள் மத்தியில, ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள் தானே, அவர்களுக்குள்ள எப்படி பிரச்சனைகள் இருந்தது. அதனால இன்னைக்கும் நம்ம சபைகள்ல எல்லாம் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நம்ம கலங்கி போக வேண்டாம். நாம திகைக்கவும் வேண்டாம். இப்படி ஆயிடுச்சா அப்படின்னலாம். நாம கூடிய மட்டும் எல்லாரோடும் இணைந்து போறாரு. நாம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனா சில காரியங்களை விட்டு கொடுத்து, அவங்கதான் டாமினேட் பண்றாங்க, அவங்கதான் ஏதோ எல்லா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து நாம ஏக யோசனையாய் ஏக மனதாய் சீர்பொருந்தியவாய் நம்ம அவங்களோட இருக்கணும்னு சொல்லிதான் பவுல் நமக்கு சொல்றாரு. இவர் இங்க மாத்திரம் இல்ல, எல்லா சபையிலும் அவர் சொல்லுவாரு. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிலிப்பியருக்கு இதே எழுதியிருக்கிறாரு, எபேசியருக்கு எழுதியிருக்கிறாரு. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த ஏக மனது ஒரு மனதுன்னு எழுதிட்டே இருக்காரு. So everywhere there is a problem. So it is nothing new, even if it is so in our families.
நம்ம குடும்பத்திலேயே இந்த மாதிரி இருக்கும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே ஒன்னா ஒத்தி போக முடியாது. ஆளுக்கு ஒரு தினசுல தான் போவாங்க. நான் தான் இப்படித்தான் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நாம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அங்க ஒருத்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்காங்கன்னா இதுதான் அடையாளம். இது எல்லாத்தையும் சேர்த்து பரவாயில்ல விட்டு கொடுத்து, பெரியவங்களா இருந்தா கூட இணங்கி போய் கொஞ்சம் அவங்களுக்கு சரியா கொண்டு வந்து அவங்கள சீர்பொருந்த வச்சு சொல்லி கொடுத்து காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இதெல்லாம் தான் நமக்கு ஊழியம். இதெல்லாம் தான் நான் ஆண்டவருக்காக செய்யற காரியம். இதுல நான் விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக கீழே இறங்குறேன்னா அது ஆண்டவர் பெருசா அங்க கணக்கு போட்டு வச்சிருப்பார். ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர். நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இருக்கலாம். நாம பல காரியங்களை சொல்லாம இருக்கலாம், மறைக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நம்முடைய நோக்கங்களை பார்க்கிறார். இதுல நம்மால என்ன பார்க்க முடியும்னா நடக்கிற காரியங்களை பார்க்க முடியும், இவங்க செய்ததை பார்க்க முடியும், அவங்க குசு குசுன்னு பேசாத பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனா உள்ளத்துல இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். இவங்க ஏன் இதை செய்யறாங்க, நல்லதா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏன் அதை செய்யறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த நோக்கத்தை அவர் அறியும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜும் ப்ரிவிலேஜஸ், லாக்கியம். ஏன்னா அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள்ங்கிறத நம்ம உணர்ந்தோமானால் நமக்கு கவலையே இருக்காது. நம்முடைய கவலையெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஏன்னா அவர் இருக்காருப்பா, அவர் போதும் எனக்கு. நான் கர்த்தர் பட்சத்துல இருக்கும்போது என்னை யார் எதிர்க்க முடியும்? எனக்கு யார் குற்றம் சொல்ல முடியும்? நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட முடியும். ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள்ளாக நாம் இருக்க முடியும். அந்த ஏக சிந்தைன்னு சொல்றதுக்காக இந்த படம் போட்டிருந்தேன் பாருங்க. முடி இருக்கிறவன், முடி இல்லாதவன், வெள்ளையா இருக்கிறவன், கருப்பா இருக்கிறவன், பிரவுனா இருக்கிறவன், இங்கிலீஷ் பேசுறவன், தமிழ் பேசுறவன், கிரீக் பேசுறவன், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவங்க எல்லாரும், அதுல ஒரு இந்தியன் கூட இருக்கான் பாருங்க, கருப்பு கை இருக்குது, எல்லா கையும் சேர்ந்து நிக்குது. எல்லாரும் ஒன்னா இருந்து ஒரு இதுக்கு ஒத்து வராங்க. இந்த ஐக்கியம் தான் இன்றைக்கு மிக மிக அவசியம். கிறிஸ்தவர்களாய் உலக சபையில, இப்ப நம்ம ஒரு சின்ன சபை, நம்ம சின்ன குடும்பம் இல்ல. அவர் வரும்போது உலக சபையாய் நம்மை பார்க்க போகிறார். யூனிவர்சல் சர்ச்சா. அவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவரை எதிர்க்கிறவங்க, இப்படிதான் ரெண்டு கூட்டமா இருக்கும். வெள்ளை, கருப்பு, இந்தியன், ரஷ்யன் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ நமக்குள்ள எப்படி இருக்கணும்? சில வித்தியாசங்கள் எல்லாம் நாம ஓவர் ரூல் பண்ணி நாம என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கிறதற்கு முயற்சி செய்யணும். இது முதல் முயற்சி குடும்பத்துல செய்யணும். குடும்பத்திலேயே நமக்கு இது இன்னும் செய்ய முடியாம இருக்கு, அதை நாம் செய்ய வேண்டும். அடுத்து நமக்கு சுத்தி இருக்கிற சமுதாயம், சபை, பெரிய அளவுல தேசம். இது நம்ம சின்னதா ஜெபிக்க இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம கிட்டதான் அந்த பெரிய பவர்ஃபுல் வெப்பனை கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை, சரியா பயன்படுத்துறது இல்லை. நம்ம கிட்ட என்ன பவர்ஃபுல் வெப்பன் கொடுத்துருக்கிறாரு? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல, ரஷ்யாவில இருந்து பெரிய பெரிய பவர்ஃபுல் வெப்பன்ஸ் ஈரான் வாங்குது, அமெரிக்காவில இருந்து இஸ்ரேல் வாங்குது, இந்தியா அங்க வாங்குது. நாம கிட்ட வீட்டுல மூலையில உட்காந்து ஜெபிக்கிறதற்கு அந்த ஜெபங்கிற ஒரு பவர்ஃபுல், இந்த வெப்பன்ஸ் எல்லாத்துக்கும் மேலாக இதை தடுக்க, இதை நிறுத்த, இதை சரியா பயன்படுத்த நம்ம கையில கொடுத்துருக்கிறார். நம்ம அவ்வளவு தூரம் அவரை நம்புறார். நாம் இதை சரியாய் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அதை நம்ம சரியா செய்யும் போது பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம பார்ப்போம். ஆச்சரியமான முடிவுகளை பார்ப்போம். நமக்கே தெரியாது எதுக்காக இது இப்படி சொல்றாங்கன்னு. அது ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன எதிர்பார்த்தோமோ அது அங்க நடக்கும். கர்த்தர் செய்வார். ஏன்னா பவுல்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது அதுதான். இந்த ஜனங்களையோ குழப்பங்களையோ பிரச்சனைகளையோ நம்ம பார்க்க கூடாது. இவர்களை ஒப்பு கொடுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். நான் நம்புகிறேன். பிரேமா வெயிட்டிங்லயே இருக்காங்கன்றாங்க. அதான் அவங்க அதுல போயிருப்பாங்க. இல்ல, மறுபடியும் அவங்க வந்துட்டாங்க. வரல. புது இதுலயுமே எனக்கு வெயிட்டிங் ஃபார் தான் வருது. இங்க வரல எனக்கு அழைப்பு வரல. சரி, ஓகே. ஆகவே
கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு கொண்டு நாம் கர்த்தரையே நினைக்க வேண்டும். கர்த்தரிடத்துல அவரை தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். நான் நம்புற கடவுள் நிச்சயம் அதை செய்வார். இந்த மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த பழக்கத்தை நிறுத்துவார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுப்பார். எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எனக்கு வந்து சேரும், கட்டாயம் வரும். எனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி போடும். எனக்கு இருக்கிற இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். என் வேதனைகள்ல இருந்து எனக்கு எத்தனையோ மனவேதனைகள் உண்டு. அந்த மனவேதனைகளிலிருந்தெல்லாம் என்னை கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார். ஏன்னா என் கர்த்தர் பெரியவர், அவர் உண்மை உள்ளவர். இந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தைரியமாய் நாம் கர்த்தருக்காய் காரியங்களை செய்யறதுக்கு முடியும். ஏன்னா இல்லைன்னா இதெல்லாம் நம்ம என்ன செய்யும், இழுக்கும், நாம பின்னால இழுத்து கொண்டு வந்துடும். அந்த அதுக்கு நாம விடவே கூடாது. சரி, பவுல் அதனால அவருங்களை ரொம்ப பாலிஷ்டா, அதே சமயத்துல கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா அவங்க பிரச்சனைகளை டீல் பண்ணிட்டு இருக்கிறாருன்றத பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அவர் ஏன் அப்படி நான் சொன்னேன்றதுக்கு அவர் இங்க 11ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள். பாருங்க, அவர் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. எனக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படல. என் குரூப் தான் பெருசு, நீங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்றது பாருங்க, நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறவங்க. நமக்காக சிலுவையில யார் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தாரு? கிறிஸ்து. நீங்க அவரை பின்பற்றதை விட்டுட்டு பவுலை ஏன் பின்பற்றுறீங்க? பவுலுக்கு பின்னாலே ஏன் கொஞ்சம் பேர் வரீங்க? அப்போலோவுக்கு கொஞ்சம் பேர் ஏன் வரீங்க? உங்களுக்குள்ள எதற்கு இந்த பிரிவினை? யாரையும் அவர் சொல்ல அப்போலோ மோசம், அப்போலோ என்னை விட கீழ், அவன் சின்னவன், அவனுக்கே நாங்க தான் சொல்லி கொடுத்தோம் அப்படின்லாம் அவர் எதுவுமே சொல்லல. கேபானா பேதுரு, அவர் ரொம்ப பெரியவர், அவர் அவரு சீஷா அப்படியே டைரக்ட் டிசைபிள், இந்த மாதிரி எல்லாம் அவர் எதுவுமே அவர் சொல்லல. அவர் போக்கஸ் பூரா கிறிஸ்து. நமக்கு இந்த மாதிரி முதல்ல ரட்சிப்பை பெற்றதே கிறிஸ்துவனால. இப்ப அவரை விட்டுட்டு நீங்க என்னத்துக்கு இங்க லோக்கல் மனுஷர்களை லீடர்ஸா வச்சு குரூப்ஸா வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சபைகள்ல தானே பிரச்சனை. வரங்களை முக்கியப்படுத்தி, அற்புதங்களை முக்கியப்படுத்தி, அவங்களுடைய பிரசங்கங்களை முக்கியப்படுத்தி ஒரு கூட்டம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. யாருக்காக போறாங்க? எதற்காய் போறோம்? கிறிஸ்துவை நம்முடைய பிரதானமா நம்ம வச்சுக்கணும். இதற்காக அதற்காக எல்லாம் பிரிஞ்சுட்டு போனோம்னா போய்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல நம்மால நிலையா இருக்க முடியாது. நாம் நிலையா இருக்கணும்னா கிறிஸ்துவின் பிரசங்கம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மக்களாய் நாம் வாழ வேண்டும். அந்த குளோயிங்கிறவங்க யாரு? குலேயாளுங்கிறத இங்கிலீஷ்ல குளோயின்னு போட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் உமன். அவங்க பேருக்கு அர்த்தம் பச்சை துளிர், பச்சை துளிர். இன்னும் கூட இங்க அவங்க பேருக்கு இன்னும் கொஞ்சம் கூட அடிஷனலா பாத்தீங்கன்னா பிரைட்னஸ், பொன்னை போல் பிரகாசம். அருமையா இருக்குல்ல? குளோயிங்கிற பேரு நம்ம நிறைய கேட்டதில்ல. ரொம்ப வேதத்துல ஒரு மறைவாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனா இந்த குளோயி இப்படியாக பெயர் பெற்றவர்களாக, ஒரு சிறப்பை பெற்றவர்களாக அவங்க இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய பிசினஸ் உமனா இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய சர்வன்ட்ஸ். அவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் சர்வன்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே அடிமைகள். அப்படி அடிமைகள் ஆண்களும் பெண்களுமாய் அவர்களுக்கு இருந்தாங்க. அவங்க கொரிந்திலையும் பிசினஸ் பண்ணாங்க, எபேசுலையும் பிசினஸ் பண்ணாங்க. சோ இவங்களுக்கு என்ன நல்ல ஒரு வசதியாச்சுன்னா, இவங்க பிசினஸ் நிமித்தமா இந்த ஸ்லேவ்ஸை எபேசுக்கு அனுப்பும்போது இங்கு உள்ள சபையின் பிரச்சனைகளை எல்லாம் அவருங்க பவுலுக்கு சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இங்க ஒருவேளை இந்த குளோய்
பவுலால கொரிந்து பட்டணத்துல பவுல் இருந்தப்ப ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்திருக்கலாம். பெரிய பிசினஸ் உமன். இன்னைக்கு நிறைய செல்வந்தர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா கிறிஸ்தவ கோட்பாடுகள் அவங்களுடைய செல்வத்திற்கு செல்வ வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறதாய் நினைக்கிறார்கள். ஏன் ஒரு பணக்கார வாலிபனே அப்படிதான் நினைச்சு ஆண்டவர்கிட்டயே வந்துட்டு பெருமையாய் திரும்பி போனான். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த குளோயி, லீதியாள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வியாபார பெண்மணிகள். அன்றைக்கு பெண்மணிகள் நிறைய வியாபாரத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு பெரிய ஹவுஸ் ஹோல்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அடிமைகள் நிறைய பேர் இருந்தாங்க வேலைக்கு. இவங்க அதை பயன்படுத்தி அங்க பவுலுக்கு இந்த நிலைமையை சொன்னதுனாலதான் அவர் இந்த நிருபத்தையே எழுதுகிறார். முதல் வசனத்திலேயே நாம பார்ப்போம். சரி, இன்னைக்கு நமக்கு டைம் ஆயிடுச்சு. மீதி தொடர்ந்து அடுத்த வாரத்துல பார்ப்போம். இனிமே இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க ஓப்பன் ஆயிரும். சரியா? முன்புலாம் நீங்களே ஐடியும் பாஸ்கோடும் ஒரு சேவியர்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இனிமே அப்படி இல்லை. நான் ஷெட்யூல் பண்ணிடுவேன். டெய்லி அந்த மண்டே அந்த நம்ம குரூப்ல உள்ள அந்த ஷெட்யூலை நீங்க அந்த கிளிக் பண்ணீங்கன்னா, லிங்கை கிளிக் பண்ணா ஓப்பன் ஆயிரும். சரியா? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே பார்க்க முடியும். மங்களவல்லி ஆண்டி, நீங்க இருக்கீங்களா? இருக்காங்க. ஆண்டி இருக்கீங்களா? நீங்க அந்த இதை டச் பண்ணீங்கன்னா நீங்க பேசுறது கேட்கும். ஆண்டி அந்த மைக்கை டச் பண்ணுங்க. ஆண்டி அந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. சரி, அடுத்த தடவை நீ அவங்களுக்கு சொல்லி கொடு. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு கிருபையாய் சுகத்தை பலத்தை கொடுத்து இந்த நாளிலும் கூட உடைய பார்த்துல அமர்ந்து வசனங்களை தியானிக்க உதவி செய்தீர். வந்திருந்த மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமா எஸ்தர் கடைசி வரைக்கும் இருக்கறதுக்கு உதவி செஞ்சீங்க. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இவளை ஜபத்துக்கு இல்லை, ஃபுல்லா அட்டன் பண்ண அதற்காக துதிக்கிறோம். இன்னும் வர இருந்த மற்றவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை நீர் அறிவீர். தயவாய் அடுத்த முறை எல்லாருமா இதை கரெக்டா லிங்கை கிளிக் பண்ணி கரெக்ட் டைமுக்கு ஜாயின் பண்ணிவிட உதவி செய்யும். இருந்தாலும் இன்றைக்கும் எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்த அநேக சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையிலும் நாங்க எதை முக்கியப்படுத்தணும்? இயேசுவையே நோக்கி எங்க வாழ்க்கையில ஓடணும். பிரிவினைகளையோ பிரச்சனைகளையோ பெரிதுபடுத்தக்கூடாது. நாங்க அதற்கு காரணராய் இருக்கக்கூடாது. இசைந்து இணைந்து போகிறவர்களாய் நாங்களும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பெரிய காரியத்துக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன்னு சொன்னா உண்மை பின்பற்றினவர்கள் உலகத்தாரை காட்டிலும் வித்தியாசமா இருக்கணும் சுவாமி. எங்களை நீர் பிரித்து வாழுகிறதற்கு தான் அழைத்திருக்கிறீர். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை. அதை நாங்க உணர்ந்தவர்களாக நாங்க உமக்கு பிரியமாய் நடந்துவிட எங்களுக்கு நீர் கிருபத்தார். குடும்பத்துல விசேஷமாய் குடும்பத்துல நாங்க வித்தியாசமாய் இருந்து மற்றவர்களை ஆண்டவரே எப்படியாகிலும் உமக்குள்ள ஆதாயப்படுத்துகிற பெரிய கிருபையை எங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். தேங்க்யூ எவ்ரிவன். காட் பிளஸ் யூ. அடுத்த முறை கரெக்டா லிங்க் கிளிக் பண்ணி டைமுக்கு வந்துடும். சரியா? பிரேமானால இது கண்டினியூஸா அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு போன்ல பேசி விளக்கி சொல்லும். முதல் தடவை எல்லாருக்கும் இப்படி பிரச்சனை வரும். அடுத்த முறையில இருந்து அவங்க சரியாயிக்கும். ஈஸியா போயிடும். அந்த லிங்கை டச் பண்ணா போதும். அவ்வளவுதான். அடுத்த முறையில இருந்து அப்படி செஞ்சு. சரி, தேங்க்யூ ஆன்டி. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை ஆன்டின்னு கூப்பிடணுமா சிஸ்டர் கூப்பிடணுமான்னு தெரியல. எனிவே சிஸ்டர்னே கூப்பிட்டுக்கலாம். ஆமா, ஐம் வெரி ஹாப்பி. தொடர்ந்து வாங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.